தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் சிகரம் தொடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில் புதுமையான கண்டுபிடிப்புகளை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த வாரமும் உங்களுக்காக நிறைய புதுமையான கண்டுபிடிப்புகள் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் ஒரு கண்டுபிடிப்பாளரை பற்றி பார்ப்போம். இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய கண்டுபிடிப்பாளர் இவர் வந்து இங்கிலீஷ் இன்வென்டர், அதாவது பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு இன்வென்டர். இவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரஹாம் பைலிஸ். இவர் வந்து 1868 வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 19th செஞ்சுரியில் அதனுடைய இன்னோவேஷனாக கொஞ்சம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா ஒரு ரேடியோ அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே யோசிப்பீங்க. ஆனால் இது வந்து என்ன ரேடியோன்னு பார்த்தீங்கன்னா விண்ட் அப் ரேடியோ. நம்ம வந்து பேட்டரிஸை மட்டுமே மாற்றி கேட்காம நம்மளுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய அதாவது எனர்ஜியோ இல்லை அந்த பவரை வச்சு பேட்டரியே இல்லாமல் பேட்டரிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி ஒரு ரேடியோவை எப்படி கேட்கலாம் அப்படின்றதா இது கண்டுபிடிப்பாக இருந்தது. இதுக்காக அவர் வந்து நிறைய விருதுகளும் வந்து வாங்கியிருந்தார். இதை தொடர்ந்து இன்னும் அதையும் தாண்டி நிறைய கண்டுபிடிப்புகளும் வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு. அண்ட் இதே மாதிரி இன்னும் புதுமையான கண்டுபிடிப்புகள் உங்களுக்காக நம்மளுடைய இந்த வார சிகரம் தொடு நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் 3 கண்டுபிடிப்புகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 3 கண்டுபிடிப்புகளும் சென்னை குன்றத்தூரை சேர்ந்த சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவர்களுடைய கண்டுபிடிப்பு தான். அதில் முதலாவது கண்டுபிடிப்பு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மாணவர்களுடைய கண்டுபிடிப்பு. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அதிகப்படியாக எல்லாரும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை தாண்டி தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து பெட்ரோல் விலை மற்ற எல்லா ஃபியூலினுடைய விலையும் வந்து காஸ்ட் அதிகமாகிறதுனால, அது மட்டும் இல்லாமல் இதனால் நிறைய பொல்யூஷன் கிரியேட் ஆகுது அப்படின்ற காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் எலக்ட்ரிக் பைக் ஆகட்டும் இல்லைனா வந்துட்டு வெஹிக்கிள் எதுவாக இருந்தாலும் அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தமிழ்நாட்டிலேயே கூட இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய கவர்மெண்ட்டே கூட எலக்ட்ரிக் பஸ்ஸையும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும், அதையும் தாண்டி ஃபியூல்னுடைய அதிகப்படியான இது வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றது காரணத்துக்காக தான். அதே மாதிரி தான் இந்த மாணவர்களும் ரொம்ப ஒரு வித்தியாசமான எலக்ட்ரிக் பைக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களுடைய எலக்ட்ரிக் பைக்னால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ், இது வந்து எப்படி அவங்க தயார்படுத்தினாங்கன்றதை பற்றி அவங்களே சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். Hi guys, I'm K. Muralidharan from Mechanical Department 3rd year at Chennai Institute of Technology. இப்போ நான் எங்கள் டீம் ரேட்டில் ஸ்பார்க்ஸோட மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓவராலாக நாங்கள் வந்து 10 மெம்பர்ஸ் சேர்ந்து செஞ்சோம். இதில் வந்து 3 டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்குது, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல். 3 டிபார்ட்மெண்ட்டும் இது கண்டிப்பாக தேவை. ஏன்னா நாங்கள் டிசைன் வந்து மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் எல்லாரும் சேர்ந்து செய்வோம். அண்ட் ஃபேப்ரிகேஷன் ஒர்க், மேனுஃபேக்சரிங் எல்லாமே நாங்கள் மெக்கானிக்கல் எல்லாருமே செஞ்சுருவோம். அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேணும் கண்டிப்பாக. அண்ட் நாங்கள் டிசைனுக்கு வந்து சாலிட் ஒர்க்ஸ் அண்ட் கேட்டியா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம். அண்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் வெல்டிங் பண்ணி ஒரு ஃபேப்ரிகேஷன் பண்ணி ஒரு பைக்கோட ஃப்ரேமை உருவாக்கணும். அண்ட் தென் எங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஹெட் வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து அவங்க எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க with the help of battery and motor. Hello, என் பேர் லக்ஷ்மி நாராயண சர்மா, மெக்கட்ரானிக்ஸ் 3rd year சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறேன். ஸோ எங்கள் டீம் ரேட்டில் ஸ்பார்க்ஸ்லேருந்து ஐ எம் ரெப்ரசன்டிங் யூ. ஸோ இந்த வண்டி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள், கம்ப்ளீட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நாங்கள் ஏன் செஞ்சோம் அப்படின்னா, ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இஸ் அ வெரி பிக் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் இப்போன்னு இல்லை, டெஸ்லாலேருந்து ஆரம்பித்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. பட் திடீர்னு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இனிமேல் கொண்டு வருவோம், 2020 கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மாருதி சுசுக்கியும் ஒரு பர்சனல் அனௌன்ஸ்மெண்ட் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலே ஸோ எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி. நான் வந்து ஹரின்குமார், சிஐடி காலேஜ் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் 3rd year படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ் அண்ட் ஃபியூச்சர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எலக்ட்ரிக் பைக்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது வந்து பொல்யூஷன் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மூலமாக ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூல்ஸ், அதாவது கோல் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹெவி டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த டிமாண்டை பார்த்தீங்கன்னா இந்த வண்டியால் நம்மளால் இது போக்க முடியும். நம்மகிட்ட எல்லா ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இது எல்லாத்துலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதை வச்சு இந்த வண்டி வந்து ரன் பண்ணலாம். இதோட செகண்ட் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து ஆக்சிடென்ட் ப்ரோன் இருக்காது. ஏன்னா இதில் வந்து எலக்ட்ரானிக் பிரேக்கிங் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து கண்ட்ரோலர் சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது உள்ள. அந்த கண்ட்ரோலர் வந்து வோல்டேஜ் சப்ளை பண்ணால் அந்த கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங் ஸ்விட்சை வச்சுட்டு ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஓவர் வோல்டேஜால் கண்ட்ரோலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங்கில் வந்து இன்னொரு 3rd பிரேக் மாதிரி, நம்ம காசில் இருக்கிற ஒரு எமர்ஜென்சி பிரேக் அந்த மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். இதோட இது முக்கியமான அட்வான்டேஜ்னா, இது வந்து டியூப்ளெக்ஸ் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக அது வந்து மேனுஃபேக்சரபிலிட்டியில் வந்து இது அந்த ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து 14 மெம்பர்ஸ் இருக்கும் மொத்தமாக. இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணிடலாம். இதில் இருக்க ஃபியூச்சர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னா,
இதில் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கைரோஸ்கோபிக் சென்சர் ஆட் பண்ணுறோம். இந்த வண்டி வந்து வேறு எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆச்சுனோ இல்லை எங்கே கீழே விழுந்தாவோ உடனே நம்ம இது எஸ்எம்எஸ் வந்து நமக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் இதோட செகண்ட் அட்வான்ஸ்மெண்ட் நாங்கள் என்ன இது பிளான் பண்ணலான்னு இருக்கோம்னா அட்வான்ஸ் சார்ஜிங். அதாவது இதில் இருக்க செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா சார்ஜ் ஆகிட்டே ஒரு சீரிஸில். அதனால் நம்மளோட சார்ஜ் வந்து நாமளே ஓனாக டிசைன் பண்ணோம்னா எல்லா செல்ஸுமே நம்ம பேரலாக சார்ஜ் பண்ணலாம். ஸோ தேர்ஃபோர் பார்த்தீங்கன்னா சார்ஜ் டைம் வந்து கம்ப்ளீட்டாகவே ரெடியூஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு 8 hours ஆகுதுன்னா we can charge the full battery within 1 hour. நான் இப்போ இ-பைக்கோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டரியில இருந்தா கரண்ட் போகுது. பேட்டரி வந்து 48 வோல்ட் 1 கிலோவாட் பேட்டரி. அதுல இருந்து கண்ட்ரோலுக்கு போகும், அங்கிருந்து மோட்டருக்கு போகுது. மோட்டர் 48 வோல்ட்ஸ் 30 ஆம்ஸ். இங்க இருக்க மோட்டரோட வென்டிலேஷன் இது உள்ள மோட்டர் இருக்கு. நாங்க செயின் டிரைவ் யூஸ் பண்ணி ஸ்ப்ராக்கெட் மூலமா டயர் சுத்துது. ஸோ அங்கிருந்து நாங்க கான்டாக்டர் யூஸ் பண்ணி நாங்க மேலே கொண்டு போறோம். ஸோ இங்கே நாங்கள் த்ராட்டில் இங்கே நாங்கள் கொடுக்க அதுக்கு மூவ் ஆகுது. எங்களோட இது ஸ்பீட் வந்து 35 km/h. அது வந்து எங்களுக்கு ரூல் புக்லேயே கொடுத்ததுனால நாங்கள் அதான் செட் பண்ண முடியும். இதுதான் கிளஸ்டர். இதில் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸ்பீட் அண்ட் நம்ம இண்டிகேட்டர் லைட் எல்லாமே இதில் தான் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே காமிக்கும். நாங்கள் ட்ரம் பிரேக் யூஸ் பண்ணுறோம். ட்ரம் பிரேக் வந்து ரொம்ப எஃபெக்டிவ்லாம் இல்லை டிஸ்க் பிரேக்கை விட, ஆனால் இது வந்து காம்ப்ளிகேட்டட் ரொம்ப கம்மி. ஸோ நாங்கள் இது யூஸ் பண்ணுறோம். எங்களோட 35 km/h வந்து இது மோர் எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் ட்ரம்மே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டயர் வந்து நார்மல் ஸ்கூட்டர் டயர் தான், அலாய் டயர் தான். அண்ட் சஸ்பென்ஸ் வந்து ஃப்ரண்ட் வந்து நாங்கள் டெலஸ்கோபிக் ஃபோர்க் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பேக் சைடு வந்து ரியருக்கு வந்து ஹைட்ராலிக் டேம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். லைட் வந்து நார்மல் ஆர்கன் லைட் தான். அண்ட் நாங்கள் இண்டிகேட்டர் வந்து எல்இடி யூஸ் பண்ணுறோம். எல்இடி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். பிரேக்ஸ் வந்து சேம் இண்டிகேட்டர் மாதிரி தான், நாங்கள் எல்இடி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பிரேக்ஸுக்கும். நாங்கள் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி எல்லாரும் ஹப் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து ஸ்டார்டிங் டார்க் வந்து ஹப்ல வந்து அதிகமாக இருக்காது, செயின் ஸ்ப்ராக்கெட்ல தான் அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் அதனால இது யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எமர்ஜென்சி பிரேக்கிங். இது வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம எங்கேயும் போயிட்டு இருக்கும்போது இப்போ அர்ஜென்ட்டாக நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணோம், அந்நேரம் பிரேக் ஏதாவது இதாச்சுன்னா மர்க்கிள் பண்ணிச்சுன்னா அந்த டைம் வந்து நாங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி பிரேக்கிங் வந்து இது வந்து ஆக்சிடென்ட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணும். இது வந்து இண்டிகேட்டர் ஸ்விட்சஸ். இது வந்து பொட்டன்ஷியோ மீட்டர். இது மூலமாக நாங்கள் ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணுறோம். இது த்ராட்டில் கொடுக்குறதுலேருந்து டயர் போகும்போது ஃபுல் ஸ்பீட் போகாமல் நாங்கள் இது மூலமாக ரெடியூஸ் பண்ணி அனுப்புகிறோம் அதுக்கு. ஸோ இது நம்ம வேரி பண்ணிக்கலாம். நமக்கு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ தூரம் நம்ம ஸ்பீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வேரி பண்ணிக்கிறோம். என் பேர் ஜீவா. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நார்மல் எலக்ட்ரிக்கல் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பின்னாடி வந்து ஹப் மோட்டார் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோட்டர் வந்து இந்த வண்டிக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா BLDC மோட்டார் யூஸ் பண்ணி செயின் அண்ட் ஸ்ப்ராக்கெட் செட்டப் வச்சிருக்கோம். ஏன் நாங்கள் செயின் அண்ட் ஸ்ப்ராக்கெட் செட்டப் மெயின்லி வச்சிருக்கோம்னா ஒன்லி ஃபார் டார்க். ஸோ அந்த நீங்கள் வந்து ஹப் மோட்டார் யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கான டார்க் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இனிஷியல் டார்க் வண்டியோட பிக்கப் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து செயின் அண்ட் ஸ்ப்ராக்கெட் போட்டிங்கன்னா உங்களோட டார்க் ப்ளஸ் உங்களோட பிக்கப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வண்டியில். இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த மாணவர்களை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். இன்னும் 2 கண்டுபிடிப்புகள் உங்களுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சிகரம் தொடு நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளை. வெல்கம் பேக் டு சிகரம் தொடு. இன்னும் 2 கண்டுபிடிப்புகள் உங்களுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்கு. அடுத்த கண்டுபிடிப்பும் சென்னை குன்றத்தூரை சேர்ந்த சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவர்களுடைய கண்டுபிடிப்பு. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கண்டுபிடிப்பு. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு ஃபேஸ்புக், அதாவது சோஷியல் மீடியாலேயே நம்மளுடைய ஃபீலிங்கை வந்து தெரியப்படுத்தணும்னா அதுக்கு நம்ம ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணுறது எமோஜிஸ் தாங்க. இந்த எமோஜிஸ் வந்துட்டு நம்ம ஹாப்பியாகவும் காட்டலாம், இல்லைனா சேடாக இருக்கணும் சேடாக, இல்லை கன்ஃபியூஸ்டாக இருக்கணும் கன்ஃபியூஸ்டாக, இல்லை நீங்கள் யாருக்காவது வந்து ஏதோ ப்ரொப்போஸ் பண்ணால் கூட அது எல்லாத்துக்குமே வந்துட்டு எமோஜிஸ் இருக்குது. இந்த எமோஜிஸை நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் ஆக்சுவலி நம்ம வந்து எந்த ஃபீலிங்கில் இருக்கிறோம், நீங்கள் வந்துட்டு எப்படி ஒரு மூடியாக இருக்கிறீங்களா, இல்லைனா வந்து நல்ல ஒரு ஹாப்பி மூடில் இருக்கிறீங்களா, இல்லை சோகமாக இருக்கிறீங்களா, லோன்லியாக இருக்கிறீங்களா, கோவமாக இருக்கிறீங்களா, இது எல்லாத்தையுமே வந்து எமோஜி மாதிரியே நம்மளை வந்து கண்டுபிடிச்சிடலான்றதுக்கான ஒரு வித்தியாசமான ஒரு டிவைஸ் தான் இந்த மாணவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் சென்சாரை வந்து இருக்குது. அதை நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன ஃபீலிங்கில் இருக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய ஹார்ட் ரேட்டை வச்சு சூப்பராக கண்டுபிடிக்கிற விதமாக தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம், என் பேர் கோவர்தனன். நான் வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்ற காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து இங்கே இந்த காலேஜில் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். என் பேர் அமர்நாத். நான் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறேன். BE எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் 3rd இயர் படிக்கிறேன். எங்கள் ப்ராஜெக்ட் பேர் வந்து எமோஃப்ரீக்யூ. என் ப்ராஜெக்டோட எக்ஸ்பிரஷன் வந்து எமோஜிஸ் ப்ளஸ் ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட். நம்ம ஹார்ட் பீட் பல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற எமோஜிஸை பிரிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன ஐடியாவில் க்ரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். நம்ம ஹார்ட் பீட் பல்ஸை வச்சு நம்ம எமோஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதில் வர வேரியேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹாப்பியாக இருக்குமா, சேடாக இருக்குமா, டிப்ரெஸ்டாக இருக்குமான்னு கண்டுபிடிக்கலாம். அந்த வேரியேஷன்ஸை நிறைய
ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா டிஃப்ரென்ஸ் காமிச்சு எமோஜிஸ் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ எங்கள் ப்ராஜெக்ட் ஒரு மெயின் ஐடியா என்னன்னா, இப்போ வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து பேசும்போது உண்மையான பேசணும் நிறைய பேர் தெரியாது. இப்போ வந்து சில பேர் சேட் பண்ணும்போது என்ன எமோஜினா அனுப்புவாங்க, நல்ல மூடில் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தவங்களை வெறுப்பேற்றணுன்றதுக்காக கோவமான அனுப்புறமா அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி இருக்க எம்ஐ பேண்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பல்ஸ் சென்சார்ன்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணி அடினோ போர்டில் கனெக்ட் பண்ணிட்டு லைவ் எமோஷன்ஸை பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பல்ஸ் சென்சார், கண்ட்ரோலர் போர்ட் ப்ளஸ் லேப்டாப் யூஸ் பண்ணுறோம். இந்த பல்ஸ் சென்சார் வந்து பல்ஸை எடுத்து அந்த கண்ட்ரோலர் போர்டுக்கு பாஸ் பண்ணுது. அந்த வேல்யூஸ் வந்து லேப்டாப்புக்குள்ளே பாஸ் ஆகி பைதான் லாங்குவேஜ் கிரியேட் பண்ண ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணி நம்ம எமோஜிஸை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ என்னோட ஏஜுக்கு வந்து 60 to 100 நார்மலான பிபிஎம். அந்த பிபிஎம் வேல்யூஸை நான் ஒரு நாலாக டிவைட் பண்ணி அந்த வேல்யூஸை எமோஜிஸ் பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்டில் என்ன அட்வான்டேஜஸ்னால், நம்ம வந்து மெசேஜ் பண்ணும்போது எமோஜிஸை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அந்த எமோஜிஸை நம்ம ஹார்ட் பீட் வச்சு பிரிண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் லைவாக இருக்கும். நம்மளோட சோஷியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கணும் எங்களோட சின்ன ஐடியா. இந்த ப்ராஜெக்டை வந்து இன்னும் டெவலப் பண்ணால் நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இடத்துலலாம் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எமோஷன்ஸை நம்ம சோஷியல் நெட்வொர்க்கில் இன்னும் எஃபிஷியண்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்ட் பேர் வந்து அட்ரினோ போர்ட். அந்த போர்ட் கூட நம்ம பல்ஸ் சென்சார் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பல்ஸ் சென்சாரில் 3 டெர்மினல்ஸ் இருக்குது. ஒரு டெர்மினல் வந்து சிக்னல், இன்னொரு டெர்மினல் வந்து விசிசி, அதாவது பாசிட்டிவ், இன்னொன்று வந்து கிரவுண்ட். அந்த 3 டெர்மினலும் நம்ம அட்ரினோ போர்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பல்ஸ் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். இந்த பல்ஸ் சென்சாரில் வந்து எமிட்டார், டிடெக்டார்னு 2 காம்போனன்ட் இருக்குது. எமிட்டார் வந்து லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், டிடெக்டார் வந்து அந்த ப்ரொடியூஸ் ஆன லைட்டை டிடெக்ட் பண்ணும். இந்த ப்ரொடியூஸ் ஆன லைட் வந்து நம்ம ஸ்கின்னில் பாஸ் பண்ணி வெயினில் பட்டு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற டைமை கால்குலேட் பண்ணி நம்ம பிபிஎம்ஐ கால்குலேட் பண்ணலாம். அந்த வேல்யூவை வந்து இந்த போர்டுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம லேப்டாப்புக்கு பாஸ் பண்ணலாம். இந்த போர்டு தான் இந்த மொத்த ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது இந்த பல்ஸ் வந்து டிஜிட்டல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி இந்த லேப்டாப் பாஸ் பண்ணி. நம்ம ஹார்ட் பீட் பல்ஸை வந்து இந்த சென்சார் டிடெக்ட் பண்ணி இந்த கண்ட்ரோலர் போர்டுக்கு பாஸ் பண்ணுது. இந்த பாஸ் பண்ண டேட்டா வந்து லேப்டாப் ரிசீவ் பண்ணுது யூஎஸ்பி கேபிள் மூலிமா. லேப்டாப்பில் ஏற்கனவே ஒரு பைத்தானில் கிரியேட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் மூலிமா நம்ம பிபிஎம் வந்து அந்த லேப்டாப் ரிசீவ் பண்ணி பாஸ் பண்ணுது. அந்த ப்ரோக்ராமில் என்ன இருக்குன்னா, நம்ம என்ன எமோஷனில் இருக்கோன்னு நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னு கொடுத்துருப்போன்னா 45 to 50. நம்ம ரொம்ப பதட்டமாக இருந்தால் ஒரு கண்டிஷனில் இருந்தால் எப்படி இருப்போம்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம். அதேமாரி கண்டினியூஸாக ஒரு நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். நம்ம பிபிஎம்க்கு ஏற்ற மாதிரி இங்கே எமோஜிஸ் பிரிண்ட் ஆகும். பிபிஎம் வந்து 70 to 73 இருக்குது. இவரோட ஏஜுக்கு வந்து 70 to 73 வந்து நார்மல். அப்புறமா அவங்க பிபிஎம் ஏறும்போது அடுத்த கண்டிஷன் ஹைப்பர்னு ஒரு கண்டிஷனில் பிரிண்ட் ஆகுது. 74 to 81, இதுவும் ஒரு நார்மல் தான். இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது, எதுக்காண்டி ரைட் பண்ணுதுன்னா, ஏஜ் வந்து 18 to 25, அதாவது ஒரு டீனேஜர் இருக்கிற ஒரு கண்டிஷன்ஸ். பட் இந்த கண்டிஷன்லாம் அவருக்கு நார்மல், அவர் பார்க்க நார்மலாக தான் இருக்கார். இந்த மாதிரி கண்டினியூஸாக அவரோட ஹார்ட் பீட் பல்ஸ் கெட் பண்ணி அதுக்கு ஏற்ற எமோஜிஸை பிரிண்ட் பண்ணுது. இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம பல்ஸ் சென்சார் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாயிண்டிங் ஃபிங்கர் தான் அந்த பல்ஸ் சென்சார் மேலே இருக்குது. அந்த பல்ஸ் சென்சார் வந்து அந்த பாயிண்டிங் ஃபிங்கர்லேருந்து இருக்க பல்ஸை ரிசீவ் பண்ண பல்ஸை அந்த சிக்னல்ஸை அந்த போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அந்த போர்டு வந்து டிஜிட்டல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி லேப்டாப் பாஸ் பண்ணுது. இப்போ கண்டினியூஸ் அவரோட எமோஷனை பார்க்கலாம். அவரோட நார்மலாக தான் இருக்குது இப்போ வரையும். இப்போ இதோட ஃபியூச்சர் ஐடியானா, நாங்கள் வந்து வாட்ஸ்அப்போட லிங்க் பண்ணுற மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். அது எப்படின்னா, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பை வைஃபை ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண ஆப்பை சேர்த்துனா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பும் போது நம்மளோட லைவ் எமோஷன்ஸ் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷேர் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஃபேக்காக இருக்க முடியாது யார்ட்டையும். இப்போ உண்மையான எமோஷன்ஸ் அடுத்தவங்களால தெரிஞ்சிக்க முடியுன்றது. இப்போ வந்து இதை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணலாம். இப்போ பேஷண்ட்ஸ்லாம் வந்து அவங்களால சொல்ல முடியாதுல்ல. இப்போ வந்து அவங்க சீரியஸாக இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணனா ஒரு அனிமேஷனாக யூஸ் பண்ணால் இப்போ வந்து அவங்களால சொல்ல முடியாது. அனிமேஷன் யூஸ் பண்ணால் எமோஜிஸாக காட்டுற மாதிரி. இப்போ அவங்களோட ரியல் கண்டிஷன் என்ன, ஸோ அட்வான்ஸ்டாக ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ இதான் எங்கள் ப்ராஜெக்ட். நாங்கள் வந்து யூஸ் பண்ணது வந்து பல்ஸ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம், அடினோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஒரு லேப்டாப். பெரிய அவ்வளோ சின்ன ப்ராஜெக்ட்னால அவ்வளோ காஸ்ட்னால இப்போ எஃபிஷியன்ஸாக பண்ணால் அதிகமாக காஸ்ட் ஆகும் வெளியில் பண்ணால். இப்போ எங்கள் காஸ்ட்னா ஆடினோ போர்டு வந்து அது வந்து பயங்கரமான கண்ட்ரோலர். எல்லா எலக்ட்ரானிக்ஸோட சிப்பை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 450 வரும். அதுக்கடுத்து பல்ஸ் சென்சார்னு ஒன்று,
அது வந்து 110 அந்த மாதிரி ரேட்டு வரும். ஸோ அவ்வளோதான். ஒரு 500 இருந்தால் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஐடியா வேணும். கிரியேட்டிவாக நிறைய ஐடியாஸ் பண்ணுறாங்க. இப்போ இது எங்களோட மெயின் மோட்டிவே ஸ்கூல் பசங்களுக்கு இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரிய வைக்கிறது தான் மெயின் மோட்டிவ். இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப வித்தியாசமாகவும் நம்ம எல்லாருமே வியக்க வைக்கிற அளவில் இருந்தது. அண்ட் இந்த கண்டுபிடிப்பை பார்த்த இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அண்ட் இதே மாதிரி இன்னும் ஒரு கண்டுபிடிப்பு உங்களுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளை. மீண்டும் அனைவரையும் சிகரம் தொடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் ஒரு கண்டுபிடிப்பு உங்களுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. இந்த கண்டுபிடிப்பும் சென்னை குன்றத்துறை சேர்ந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவர்களுடைய கண்டுபிடிப்பு தான். இதுவும் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய கண்டுபிடிப்பு. இது என்ன கண்டுபிடிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகப்படியாக வந்துட்டு ரோடு ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து நடக்குது. இந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸில் வந்துட்டு இன்னும் அதிகமான ஒரு வெஹிக்கல் வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக 2 வீலர் தாங்க. 2 வீலரில் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான மெயினான ஒரு காரணம் வந்து ஹெல்மெட் போடுறது சரியில்லை, இல்லைனா வந்து பின்னாடி உட்கார வச்சுட்டு வேகமாக போகிறாங்க, எதுவுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அது இதுன்னு ஏதாவது சொல்லியிருந்தாலும் அவசரத்தில் ஸ்டாண்டை எடுக்காமே, அதாவது சைட் ஸ்டாண்ட் எடுக்காமையே வண்டி எடுத்துகிட்டு போகிறதுனாலையும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது. ஸ்பீட் பிரேக்கர்லையோ இல்லை டேர்னிங்லையோ எதுலையாவது வந்து இடித்து அதனால ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த ஆக்சிடென்ட்டை வந்து கம்மிப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கியர் வந்து ஃபர்ஸ்ட் கியரில் நீங்கள் வந்து போடும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் வந்து எடுத்துடுற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக நம்மளுடைய சொசைட்டிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு தான். இந்த கண்டுபிடிப்பை பற்றி கண்டுபிடித்த மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். என்னுடைய பேர் வந்து சுந்தர். என்னோட பேர் விக்னேஷ். நான் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜில் படிக்கிறேன். குன்றத்தூரில் இருக்குது. வண்டியில் வந்து நிறைய பேர் ஸ்டாண்ட் எடுக்க மறந்துடுறாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆக்சிடென்ட்ஸ் பற்றி சர்வே எடுக்கிறப்ப பைக் ஆக்சிடென்ட்ஸ் மோஸ்ட்லி இந்த ஆக்சிடென்ட் இன்னொரு பைக்கில் போய் மோதுறதுனாலையோ இல்லைனா நீங்கள் மிஸ்ஃபங்க்ஷன் பண்ணுறதுனாலே மட்டும் இல்லை, இந்த ஸ்டாண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மறக்கிறதுனாலையும் தான் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக வருவோம், சாவி போடுவோம், கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இது நம்ம கியர் போடுறப்ப இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது. நார்மலாக இப்போ ஹைவேஸ்லேயும் இந்த சின்ன சின்ன டேர்னிங்ஸ்லையும் நம்ம பண்ணுறப்ப என்ன பண்ணுறோன்னா, இந்த ரோட்டில் வந்து இந்த சைட் ஸ்டாண்ட் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, வண்டி டேர்ன் பண்ணுறப்ப சைட் ஸ்டாண்ட் வந்து ரோட்டில் இடிக்கும். ஸோ நம்ம ஹை ஸ்பீடில் போகிறப்ப அந்த சின்ன சேஞ்ச் கூட அந்த அலைன்மெண்ட், வீல் அலைன்மெண்ட்க்கு கொஞ்சம் சின்ன சேஞ்ச் ஏற்பட்டாலும் அது வண்டி வந்து நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வரும். நமக்கு மட்டும் ஆபத்து இல்லாமல் அது பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் முன்னாடி வரவங்களுக்கும் நிறைய ஆபத்து வர்றதுனால இந்த சின்ன செட்டப் எல்லா வண்டிலையும் இன்ஸ்டால் பண்ணாதான் நம்மளால இந்த மாதிரி இந்த சைட் ஸ்டாண்ட்னால வர ஆக்சிடென்ட்ஸை நம்மளால தடுக்க முடியும். ஆஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியராக நான் வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னதான் பைக்கில் வந்து பெப்டில் தான் ஸ்டாண்டு போட்டிருந்தா பீப் அலர்ட் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து பேட்டரிலாம் மாற்றணும், சில பேட்டரி போயிடுது, அதெல்லாம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் பத்ததில்லை. ஸோ அதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. நாங்கள் என்ன யோசிச்சோம்னா, அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும்னு யோசிச்சோம். ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்றது வந்து நாங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சோம். ஃபஸ்ட்டு நார்மலாக என்ன பண்ணுறாங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இன்டர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அதாவது இசிஇ, ட்ரிபிள்இ அந்த மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட் கூட லிங்க் வச்சு இந்த சர்க்கியூட்ஸு, கோடிங்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நிறையா இப்போ வருது. நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வாய்ஸ் ரெக்கக்னிஷனு, ஏஐ அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் அது யூஸ் பண்ணாமல் வெறும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் அது சம்மந்தப்பட்டது மட்டும் யூஸ் பண்ணி வித்தவுட் அதர் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் நாங்கள் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் நார்மலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பைக் செட்டப் தான். இது பைக் செட்டப்புக்கு ஒரு ப்ரோட்டோடைப் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது ஃபியூச்சரில் வந்து நான் எல்லா பைக்கில் இன்ஸ்டால் பண்ணலாம். அது வந்து எல்லா கம்பெனிஸ் வந்து ஃபார்வர்ட் வந்து இந்த ஒரு ஜஸ்ட் நாங்கள் சொல்கிற இந்த அட்டாச்மெண்ட் பண்ணாங்கன்னா நிறைய லைஃப்ஸ் அவங்க சேவ் பண்ண முடியும். இப்போ நாங்கள் சொன்ன இந்த சைட் ஸ்டாண்ட் ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறது எப்படின்னா, நார்மலாக இப்போ நமக்கு இதான் வந்து கியர் செட்டப். நம்ம எல்லா பைக்லையும் நார்மலாக பார்க்கக்கூடிய கியர் செட்டப் இதுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் கியர் போடுறதுக்கான லீவர், இது வந்து செகண்ட் கியர், இது ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கும். இப்போது சைட் ஸ்டாண்ட் வந்து இதுக்கு கியர் போடுறது அந்த கிளாம்ப் பின்னாடி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த க்ரீன் கலரில் தெரியிற இந்த அயன் ராடை வந்து கியர் போடுற அந்த ஃபர்ஸ்ட் கியருக்கு இது கீழே ஒரு வெல்ட் அடிக்கணும். அந்த வெல்டிங் வந்து இந்த ராட் வந்து கரெக்டாக சைட் ஸ்டாண்டில் வந்து இடிக்கிற மாதிரி சைட் ஸ்டாண்டோட கான்டாக்டில் இருக்கணும். இந்த கான்டாக்டில் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கியர் போடுறப்ப இந்த சைட் ஸ்டாண்ட் வந்து பின்னாடி போயிடும், நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஜஸ்ட் இந்த ஒரு கிளாம்ப் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், உங்களுக்கு சைட் ஸ்டாண்டால் ஏற்படுற எல்லா ஆக்சிடென்ட்ஸும் நீங்கள் தவிர்க்கலாம். இந்த மெக்கானிசம் வந்து எல்லா வெஹிக்கிள்லையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட்டு, ஈஸி. ஒரு வெல்டு மட்டும் தான் கிளாம்ப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மெக்கானிசம் தான் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த சைட் ஸ்டாண்ட் ஆக்சிடென்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டேர்னிங்ஸ்னால தான் வருது. ஸோ இந்த டேர்ன் பண்ணுறப்ப இந்த சைட் ஸ்டாண்ட் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம பாடி வந்து சைட் வேஸாக ஃபஸ்ட்டு மூவ் ஆகும். ஸோ சைட் வேஸாக மூவ் ஆகிறப்ப ஹெட்டு தான் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம இந்த ஹெட்டு டேமேஜ் ஆனால் உடனே கண்டிப்பாக யாராலையுமே ரொம்ப ஈஸியாக காப்பாற்ற முடியாது, ஸ்பாட் அவுட் தான்.
அதனால இந்த சின்ன செட்டப் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய சேஞ்ச் உங்களுக்கு லைஃப்பில் கொடுக்கும் கண்டிப்பாக. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே தான் இந்த கண்டுபிடிப்பு நம்மளுடைய சொசைட்டிக்கும் இப்போ இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த மாணவர்களை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும்.